கூழுக்கு எல்லாம் ஆயத்தப்படுத்தி மரவள்ளி கிழங்கு நண்டு எல்லாம் கூழுக்கு ரெடியாக கொண்டு வந்துருக்கீங்களா? என்ன ஒடியல் கூழுக்கட்டே தனியாக துற வந்துருக்குறாங்க. கிரிபோசா தானே கேட்டுப்படுறது. என்ன கிரிபோசா? கிரினா பால், பசுப்பால், நல்லெண்ணெய், உளுந்து, பயறு, கடலை எல்லாம் போட்டு செய்யறதானே. செய்து அதை சின்ன சின்ன வெட்டி காய விட்டு பஜ்ஜி வடை, மற்றது ஆட்டுக்கால் சூப். 100 ரூபா தானே எங்கடையில விலையில தெரியும் தானே. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம் இங்கேன்னு சொன்னால் கேகேஎஸ் பீச்சில் வந்து நிற்கிறோம். இந்த பீச்சில் வந்து இன்றைக்கு விடியலேருந்து இரவு மட்டும் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ அது என்ன மாதிரி என்ன நடக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். எங்களோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய காணொலிகள் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு. எங்கேருந்து நான் வந்துருக்கிறீங்க? நான் தெல்லிப்பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். தெல்லிப்பள்ளியிலேயும் ஒரு கடை ஒன்று இருக்குது எங்கட நாயகி ஹோட்டல் அண்ட் கூல் பார். 10 ரூபா பிளேண்டி இல்லை. நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே? படிக்கிற ஸ்டூடெண்ட், படித்து முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது. மாஸ்டர் தாங்க கோலம். இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கோம். ஒன்று பஜ்ஜி வடை, மற்றது ஆட்டுக்கால் சூப். 100 ரூபா தானே எங்கடையில விலையில தெரியும் தானே. 100 ரூபா, 100 ரூபா. அதே 10 ரூபா இப்போ அதே அந்த மாற்றம் இல்லை. பஜ்ஜி 10 ரூபா, எங்கே போனாலும் எங்களோட விலையில மாற்ற மாட்டோம். வடை இந்த படை 20 ரூபா, பஜ்ஜி 10 ரூபா. 10 ரூபா பஜ்ஜி இந்த போட போகிறோம். பஜ்ஜி போட போகிறோம். எந்த விலையில நாங்கள் மாற்றவே செய்ய மாட்டோம். சொன்ன இது இல்லை, இன்றைக்கு இதுதான் போகிறோம். இங்கே இந்த மற்றாக்களை குணம் பண்ணுற எங்களோட மெயின் இதுதான். மற்ற கடையில் எங்களோட பழமையான அங்கே இருக்கு. உங்களுக்கு தெரிந்தாங்க அதெல்லாம் படிக்கிறாங்க தெரிந்தாங்க உங்களுக்கு. இப்போ இந்த முறை 7 எடுத்தாக்கள் ஏதாவது வச்சு விட்டுருக்கேன். மற்ற இந்த கெமிக்கலும் இல்லை, அது தெரியும். நம்பி வரலாம் தெரியும். விலையில மாற்றம் இல்லை. எங்கே போனாலும் இதே விலை தான். அதே தான். ஆக்கள் வைக்க மாட்டேன் விலை போடுறேன் இல்லை. அதே விலை அது 10 ரூபா கடை. 10 ரூபா கடையான்றா இருக்குது இப்போ. அதான் போய் இன்னைக்கு வந்து இட்லி, தோசையும், பரோட்டா, மற்ற உளுந்து வடை, கடலை வடை, ரோல்ஸ், சிக்கன் கொத்து. 30 ரூபா. தோசையில் சாண்ட்விச் போட போகிறேன். வந்து கூல் இருக்கு, ஒடியல் கூல். என்னென்ன ஐட்டம் வச்சுக்கிறீங்க? இன்றைக்கு இந்த ஒடியல் கூல் இருக்குது, சூப் இருக்குது, எக் சூப் இருக்குது, சிக்கன் சூப் இருக்குது, சாண்ட்விச், எக் சாண்ட்விச் இருக்குது. மதியத்துக்கு பிறகு கொத்து ரொட்டி செட் பண்ணுவேன். நான் எப்படி யாழ்ப்பாணத்து ஒடியல் கூழ். இதுக்குள்ள என்ன நண்டு, நண்டு, ஒடியல்மா, மரவள்ளி கிழங்கு, பைத்தங்க எல்லாம் போட்டுருக்குறீங்க. ஒரு இதில் நண்டு போட்டிருக்கேன். அது இறால் மீன், நண்டு, மரவள்ளியில், முருக்கையில் 250 ரூபா ஒரு கப். சுட சுட இருக்கு. கேசரி எல்லாம் வச்சிருக்கிறீங்க. பானெல்லாம் வெட்டு பான் வச்சிருக்கீங்க. நாங்கள் இன்னைக்கு கேசரி, சாண்ட்விச், சிக்கன் ராப், மொஜிட்டோ, பானிபூரி அந்த மாதிரி கொஞ்சம் செய்கிறோம். எங்கே இருந்து வந்திருக்கிறீங்க? நாங்கள் மல்லாகம் மல்லாகம் மண்டலத்தில். நாங்கள் எல்லாருமே சிப்லிங்ஸ். நாங்கள் ஒரு ஃபன்னாக தான் இந்த ஈவெண்ட்டை தொடங்கியிருக்கோம். சும்மா பாப்கார்ன் மட்டும் தொடங்கிட்டு சரி ஓகே நாங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நாங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா எதிர்காலத்தில் ஹோட்டல் துறக்கிறதுக்கு? ஐடியா இருக்கு. ஒரே இடத்தை சேர்ந்து ஆகலாம். எல்லாருமே சிப்லிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிப்லிங்ஸ் எல்லாரும். கேக், கேசரி, சாண்ட்விச் செய்கிறோம், சிக்கன் ராப் செய்கிறோம், மற்றது பானிபூரி, மொஜிட்டோ. பானிபூரி மொஜிட்டோ எல்லாம் போட போறீங்க? ஓ, ஸ்டார்ட் ஆகும். 3 மணிக்கு வந்தீங்கன்னா மொஜிட்டோ அந்த மாதிரி ஐட்டம், சிக்கன் ராப் எல்லாம் இருக்கும். எத்தனை மணி மட்டும் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது? 8 மணி மட்டும், இரவு 8 மணி மட்டும் இருக்கும்.
ஓகே, நன்றியா. ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று கொடுங்க. கண்டிப்பாக வர்றவங்க அக்காட கடைகளுக்கு வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் உணவுகளை. ஒடியல் கூழ், அதாவது ஒடியல் கூழ் வந்து இந்த கடையில் ஒடியல் கூழுக்கு ஒடியல் கூழுக்கட்டே தனியாக திறந்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் வந்து வேலையில் முடியலை. கிழங்கு வச்சிருக்கணும், இதில் மரவள்ளி கிழங்கு, நண்டு எல்லாம் கூழுக்கு ரெடியாக கொண்டு வந்துருக்கீங்களா? சின்ன சின்ன நண்டுகள், எல்லாம் குட்டி குட்டி நண்டுகளா. இந்த ஒரு கிடாரத்தில் தான் ஒடியல் கூழ் காய்ச்ச போகிறாங்க. யாழ் ஒடியல் கூழ். இந்த கூழுக்காயெல்லாம் மாயத்தைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? எங்களை வந்து ஒரு 11 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிடுவோம். இது இறால். என்ன பிரைஸ்ல கொடுக்குறோம்? 400 ஒரு வந்து 500 ml கப்பில் 400. அதில் 2 நண்டு அப்படி அட்டாகும். 2 நண்டுகள் எல்லாம் சேர்த்துலாம் கலந்து. ஓகே. ஸோ வந்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்து ஃபேமஸான அந்த ஒடியல் கூழை வந்து இவங்களோட கடையில் குடிக்கலாம். ஸ்வீட் ஐட்டங்கள், கேசரி, இந்த லட்டு அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. இது வந்து 7 300 பூந்தி வந்து 50. கேசரி லட்டு அது இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இங்கால வந்து பரோட்டா போட போகிறாங்க. ரொட்டி வந்து பூரி வந்து போட போயிடும் போடக்கு. நீங்கள் பூரி போட ஒழிக்கிட்டு கொழுக்கட்டை, ரோல், மோதகம் அதெல்லாம் வச்சிருக்கணும். எத்தனை மணிக்கா ஸ்டார்ட் ஆகுது? அம்மாஜி யாரு வந்துருக்குறீங்க? பானிபூரி கடை வச்சிருக்கணும். அண்ணா இது எங்கே இருந்து கொண்டு வந்திருக்கிறீங்க? என்னென்ன விற்கிறீங்க? நொறுக்கு தீனிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இந்த பகோடா, மிக்சர், அது இது. ஆவரங்கோப்பு, மற்றது வடகம், வேப்பம்பூ வடகம் இருக்குது. வீட்டிலே உற்பத்தி செய்யறோம், நாங்களே செய்யறோம். இது வாழைப்பத்தி வடகம். இது 150 50 கிராம் கணக்குது. 100 கிராம் 300 ரூபா. விலை கூட 400 ரூபா. 100 கிராம் 50 கிராம் 200 ரூபா. மற்றது கொவ்வங்காய் வடகம், சலரோகாரம் யூஸ் பண்ணுறது. கொவ்வங்காய்ன்ற கிளி சாப்பிட்றது, அதை வத்தல் போட்டு வடகம் செய்திருக்கிறோம். குரக்கன்மா, எள்ளு, அதாவது இதில் வந்து கூடுதலாக அதாவது இவங்க வீட்டிலேயே வந்து செய்யக்கூடிய உற்பத்திகள் தான் இதில் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கணும். மூட்டையும் வீட்டை செய்கிறீங்களோ? வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. பள்ளி மூட்டையெல்லாம் நாங்கள் சின்ன வயதில் கண்ட ஐட்டங்கள் இப்போ தான் காண்றோம் திருப்பி. எல்லாம் சேர்த்து காய்ச்சுறது. இது சலரோகாரருக்கெல்லாம் கூடுதலாக பாவிக்கிறோம். என்னதில் செய்கிற நீங்கள்? வாங்குவாங்க பினாட்டு. பினாட்டில் செய்கிறது. சாரி, பனம்பழத்தில் செய்கிறது. பனம்பழத்தில் பினாட்டு செய்து அதை சின்ன சின்ன வெட்டி காய விட்டு அதுக்கு எள்ளு மற்ற கருப்பணி அதில் சேர்த்து காய்ச்சி. சரியான காத்தடிக்குதானே? சரியான காத்தடிக்குது. அம்மா என்ன பேர் அம்மா உங்களுக்கு? என்ன சந்திரவன் ரஜினிகா. இது வந்து நீங்களே என்ன வீட்டை செய்கிறதா? கேன் பேக் எல்லாம் வீட்டை தான் சரி. நீங்களே செய்ய என்னென்ன யூஸ் பண்ணுற நீங்கள்? லெதர் அப்படி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களோ? யூஸ் பண்ணுறேன். எங்கே வச்சுக்கிறீங்க கடை? எங்கே வச்சுக்கிறீங்க? தெல்லிப்பளை. வீட்டோட தான் இருக்கு. சூளாம்பதி தெல்லிப்பளை. 1200 ரூபா. 1200 ரூபா. அப்படி வந்து கேன் பேக் விற்று கொண்டு இருக்கிறாங்க. வாழையில் அது இதோட வந்து நிற்கலாம். இது வந்து வாழை தண்டில் செய்கிற கப். என்ன நீங்களே இது வாங்குறதோ? இது வந்து உள்ளூர் உற்பத்தி செய்கிறாங்க வாங்குறது. நாங்கள் அந்த ரப்பர் பிளாஸ்டிக் பாவிக்க மெய்தாக பாவிக்கிறதுக்காக வாங்குறோம். ஹைஜீனிக்காக கொடுக்க போகிறீங்க? 60 ரூபா. ஆடிக்கூழ் மாதிரி இருக்குமா இந்த குரக்கன் கூழ்? ஒரு கப் வந்து 80 ரூபா. இது வந்து ஆடிக்கூழ் மாதிரி தானே? என்ன சரியா? பயறு எல்லாத்தையும் போட்டு செய்கிறது சத்தான தானே. நல்லா பார்க்க வடிவாக இருக்கா? இது உண்மையாக வந்து தமிழ் பாரம்பரியமான உணவுகளில் இதுக்கும் உண்டு. குரக்கன் கூழும் கடலை வடையும். வடையெல்லாம் என்ன பிரைஸ்ல? குரக்கன் கூழ் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம்.
பார்க்கணும்ல வடிவாக இருக்கேன்னு. இது பெரும்பாலும் வந்து நாங்கள் சின்ன இருக்க வீட்டு எல்லாம் செய்து தருவாங்க. இப்போ வந்து செய்து தார இல்லை. குடிங்க, குடிச்சு பாருங்க எப்படி கிடாக்கு. நல்லா இருக்கா? ஆடிக்கூழ் மாதிரி தான். அது செலவுக்காரர் ப்ரெஷர்காரர் விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். மற்றது வெங்காயத்தில் அச்சாருக்கு அப்படின்னா அது பெருசாக செய்கிறேன் இல்லையா, பழைய காலத்தில் அது செய்கிற வெங்காயம் அச்சாரண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மரக்கறிகள் எல்லாம் போட்டு செய்கிறது. அது ஒரு கறி மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு சாப்பிடலாம். நாங்கள் போப்பாயில் இருந்து வாரம் நியூட்ரி ஃபுட் பேக்கேஜ் கிழவான நேர் போப்பாயன்னு சொல்லுவோம் கிறிஸ்டிய குழச்சிக்கிட்டு. இது ராசவழிக்கிழங்கு போகிறேன். இது களை கிண்டலாம் பால் பவுடர் ஆகிக்கிறாங்க புட்டை ஆகிக்கிறாங்க. 1250 ரூபா. புட்டுகள் கேக்குகள் பிஸ்கெட்டுகள் அதெல்லாம் செய்யலாம். கேக்குகள் பிஸ்கெட்டுகள் புட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கு. இல்லை 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 தனி இது தனியாக ராசம் பண்ணிக்கலாம். முருங்கையில் பவுடர் இது சாப்பாடுக்க போடலாம் இல்லை சுடுதண்ணிக்க போடலாம். இது நாவல் கோப்பி. நாவல் கோப்பி ஆமாம் ஆமாம். இது வந்து இதுக்கு நாவல் விதையும் கொத்தமல்லி சீரகம் போட்டுக்கலாம். கோப்பி கொட்டையை போடாமல் நாவல் உள்பரப்பு போட்டு நீரிழிவு நோயை குறைக்கும். மற்றாக்கெல்லாம் பாய்க்கலாம். கோப்பி கொட்டை எல்லாம் போட்டு கோப்பாய் கோப்பாய் கஜு, அதாவது பீனட் இந்த இதுகள் எல்லாம் கஜு பாதாம் பிஸ்தா மேலே கார் சாக்லேட் இந்த இல்லைங்க கம்பகால இருந்து வருது. அங்கே அங்கே இல்லை அங்கே கம்பகால இருந்து வருது. இங்கே சாமான் அனுப்பி நாங்கள் இங்கே ப்ராடக்ட் பண்ணுறோம் நாங்கள். ஆனால் இந்த கஜுன்றது ஓகே. இந்த பிஸ்தா வந்து அங்கே என்ன எடுக்கிறீங்க? பிஸ்தா அங்கே தான் பேர் கம்பகால தான் வருது. இல்லை இல்லை கம்பாவில் பயிரிடுறாங்களோ பிஸ்தா? அது வெளிநாடுலேருந்து இருக்கு எடுத்து பேக் பண்ணினோம். இந்த இதுகளெல்லாம் இந்த கொழும்பு சாமான் இந்தியா சாமான் இது சாக்லேட் இதுகள் ஓட் சாக்லேட் ஓட்ஸ் எல்லாம் வந்துருக்கு பாருங்க. ஓட்ஸ் பாதா உண்மையாக வந்து இது என்ன 2500 ரூபாய் கிலோ. 2000 பூசணி விதை எவ்வளவு? அது 2500 ரூபா. அப்படி இல்லை அப்படியே சாப்பிடலாம். அப்படி சாப்பிடலாம். எல்லாம் மரத்து தான் பேர் மரத்து வருது. என்னென்ன பொருட்கள் வச்சுக்கிறீங்க? நாங்கள் சிறுப்பட்டியிலேருந்து வரோம். சிறுப்பட்டியிலேருந்து இது கிரிபோஷா. கிரிபோஷா தானே கேட்டுப்படுறது. என்ன கிரிபோஷா? கிரியனா பால், பசுப்பால், நல்லெண்ணெய், உளுந்து, பயறு, கடலை எல்லாம் போட்டு செய்கிறது. முட்டைமா மாதிரி இருக்கும், ஆனால் முட்டை போடாமல் செய்கிறது. மிளகாய்த்தூள், இது மிளகாய்த்தூள். ஏஜேகே சன்னிதி இண்டஸ்ட்ரீஸ். கோப்பாயில் கடை வச்சிருக்கோம். இது சரக்குத்தூள். பெருசும் இருக்கு, சின்ன பேக்கெட்டும் இருக்கு. ஒரு கிலோ இது வந்து அரை கிலோ வந்து 790 ரூபா. வயது போனாக்கள் இல்ல சும்மா சத்துக்காண்டி எல்லாருமே சாப்பிடுறாங்க. முட்டைமா வந்து முட்டை மச்சம் சாப்பிடாதாக இருக்காங்க தானே, அதே மாதிரி இதுல பால் விட்டு செய்யுது. பசுப்பால் சத்துமா 9 தானியங்கள் போட்டு செய்யறது. இதுல வந்து 9 தானியங்கள் அப்படியே சரிக்கு சாமான் பாதாம் பிஸ்தா போட்டு செய்யறது. இது மஞ்சள் தூள், இது ஆவாரம் பூ கோப்பி, மல்லி கோப்பி. அராலி வட்டுக்கோட்டையில் இருந்து விடிஎன் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து இப்போ கேகேஸ் எங்களோட பீச்சில் வந்து நிற்கிறோம். எங்களோட ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால்
இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி போஸா இப்போ ரெடியாக இல்லாமல் இருக்குது தேங்காய் பின்னால எல்லாம் போட்டு வரதுக்கு இப்படியே சாப்பிட வேண்டியதான். அது மாதிரி இது வந்து நப போஸா 9 விதமான தானியம் போட்டு செய்கிறோம். நீங்கள் குழச்சி சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒடியல்மா புழுக்கொடியல்மா ஊர் மரச்சக்கு நல்லெண்ணெய்கள் இருக்குது. மற்ற மிளகாத்தூள் கருவேப்பிலை பவுடர் மற்றது சாப்பாடு ஐட்டங்க தட்டு வடை குக்கீஸுகள் மரவள்ளி முறுக்கு கச்சாம் பிஸ்கட் பருப்புகள் மூன்று ஐட்டங்கள் இருக்குது. அதை விட எங்களோட புது ஐட்டங்களாக வெள்ளாரை அப்பளம் கேரட் அப்பளம் பீட்ரூட் அப்பளம் இதை வெள்ளாண்டு சாறு எடுத்து செய்கிறோம். அதே மாதிரி மோர் மிளகாய் இருக்குது. மற்ற ஊறுகாய்கள் வடகங்கள் எல்லா ஐட்டம் இங்கே வந்தால் எடுக்கலாம். எங்களுக்கு கம்பெனிக்கு நேரடியாக வந்தாலும் எடுக்கலாம். இல்லை எங்களை தொடர்பு கொள்ளணுமெண்டா 077 10 10 558 நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் நேரடியாக அனுப்பி வைப்போம். மிக்க நன்றி.